சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 9th தமிழுக்கான அஃபீஷியல் 3rd மிட்டம் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் வருது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை நம்ம ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கப்பா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அடுத்தடுத்த எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் வரப்போதுப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்த 10th வரை போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில். ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஞானம் என்பது பொருள் டேஸ் யாது? பெரியார் நடத்திய ஆங்கில இதழ். அப்புறம் என்ன? காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் டேஸு. ஸோ 1 2 3 4 5 6 பாருங்கள், 6 1 மார்க்கு பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 7 8 9 10 11. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து 3 மார்க் பாருங்கள் 12 13 14 15 16. இந்த 5ல் 3 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து அடிப்பிரமணி எழுதுங்க 17 பாருங்கள். ஆக்குவது எனில் டேஸ் என தொடங்கி விரதம் காக்கவே என முடியும் யசோதரா காவியம் பாடலை எழுதுக. அப்புறமேட்டு திருக்குறள். அது 2 இது அது எழுதணும், இல்லைன்னா கீழே கதை எழுதணும். ஓகேங்களா? அடுத்து 18 பாருங்கள். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஒரு குளோபை கொடுத்துட்டாங்க, அதை பற்றி உங்களுக்கு 5 லைன் எழுதணும் நீங்கள். ஓகேவா? 3 லைன் எழுதினா போதும், 3 மார்க் கொடுத்துருவாங்க. 3 மார்க்கு 4 மார்க்கு. அடுத்து உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க, பேராகிராஃபில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃபில் இருக்கும். அது எடுத்ததுனா போதும், உங்களுக்கு 3 மார்க்கு. ஓகேவா? அடுத்து சொற்றோட உருவாக்குவோம், அப்புறம் பொனிப்பெயர்ப்பு, அப்புறம் அகராதி பொருள் தருக. ஸோ இந்த 4ல் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் நீங்கள் 4 எழுதுனா 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான் எல்லாமே. அடுத்து நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. அப்போ தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழைத்தாயின் பாத்திர படைப்பை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். நீங்கள் விரும்பும் நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. அதெல்லாம் இல்லை ஏழைத்தாய் அதை எழுதலாம். நீங்கள் 2ல் ஏதோ 1 எழுதலாம். அப்போ 24 பாருங்கள். தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றோன்மை கருத்துக்களையும் தனிநாயக அடிக்காலரின் வழி நிறவுக. அப்புறம் வாழ்க்கை பெயரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கழுகு மர்மம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ கட்டுரை மாதிரி எழுதலாம் நீங்கள், இல்லை இப்படி எழுதலாம். ஓகேங்களா? கட்டுரைனா குறிப்பிட்ட போட்டு எழுதுங்க, முன்னுரை முடிவுரை இந்த மாதிரி போட்டு எழுதுங்க. ஸோ குறிப்பிட்ட முன்னுரை எழுதினாலே உங்களுக்கு 1 பேஜ் போயிடும், மீதி 2 பேஜ் எழுதினா போதும், நீங்கள் நல்லபடியாக எழுதலாம். ஓகேவா? 9th படிக்கிறீங்க, அடுத்து 10th போகிறீங்க. ஸோ விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோ 3rd மிட்டம் எழுதுறீங்க, அடுத்த ஆனுவல் எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு அடுத்து பப்ளிக் 10th போயிடுவீங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போயிடுவீங்க. ஸோ புது போர்ஷன் வேறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. ஸோ புது போர்ஷனுக்கான தேவையான எல்லா அப்டேட்ஸும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, சில குட்டீஸ் வீடியோ பண்ணிக்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.